சற்று முன் குஜராத்தில் கவிழ்ந்தது பாஜக அரசு. ராஜினாமா செய்கிறார் மோடி. அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது குஜராத்தில் கடந்த பல ஆண்டுகளாகவே பாஜகவே ஆட்சியில் இருக்கிறது. இப்போது அங்கு முதல்வர் பூபேந்திர படேல் முதல்வராக இருக்கிறார். இதற்கிடையே அங்கு மாநிலத்தில் முதல்வர் தவிர ஒட்டுமொத்த அமைச்சரவையும் திடீரென ராஜினாமா செய்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நமது நாட்டின் பிரதமரான மோடியின் சொந்த மாநிலம் குஜராத். கடந்த 2001 முதல் பிரதமராக பதவியேற்கும் வரை, அதாவது 2014 வரை மோடிதான் குஜராத் முதல்வராக இருந்தார். அதன் பிறகும் கூட பாஜகவை சேர்ந்தவர்களே முதல்வராக இருக்கிறார்கள். சொல்லப்போனால் அங்கு 1998க்கு பிறகு பாஜக மட்டுமே ஆட்சியை அமைத்துள்ளது. அந்த அளவுக்கு பாஜக வலிமையான ஒரு மாநிலம் குஜராத். அந்த குஜராத் அரசியலில்தான் இப்போது மிகப்பெரிய மாற்றம் நடந்துள்ளது. அங்கு முதல்வரை தவிர அமைச்சரவையில் இருந்த அனைவரும் திடீரென ராஜினாமா செய்துள்ளனர். குஜராத் அமைச்சரவையில் 14 பேர் இருந்த நிலையில் அனைவரும் ராஜினாமா செய்துள்ளனர். முதல்வர் பூபேந்திர படேல் மட்டுமே தனது பதவியில் நீடிக்கிறார். அங்கு சட்டசபை தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதனால் அமைச்சரவையை மொத்தமாக மாற்றி அமைக்க பூபேந்திர படேல் முடிவு செய்துள்ளார். இந்த முடிவானது முதல்வர் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. பாஜக தேசிய தலைமையின் அறிவுறுத்தல் பேரிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 14 அமைச்சர்களும் முதல்வரின் தங்கள் ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். அதனை ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத்திடம் முதல்வர் பூபேந்திர படேல் இன்று இரவு அளிக்கிறார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணிக்கு காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரில் நடைபெற உள்ளது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோர் கலந்து கொள்வார்கள். வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு குஜராத் பாஜக தலைவர் ஜகதீஷ் விஸ்வகர்மா அமைச்சரவையை முழுமையாக மாற்றியமைக்க உத்தரவிட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 14 உறுப்பினர்களை கொண்ட குஜராத் அமைச்சரவை 26 அமைச்சர்களாக விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் சுமார் 7 முதல் 10 அமைச்சர்கள் வரை பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் மீதமுள்ள பதவிகள் புதிய முகங்களால் நிரப்பப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதிய குஜராத் அமைச்சரவையின் பதவியேற்பு விழா நாளை 17/10/2025 காலை 11:30 மணிக்கு காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரியில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா முன்னிலையில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் குஜராத் அமைச்சரவை வெள்ளிக்கிழமை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாகவே அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகினர். பாஜக தலைமை எடுத்த முடிவின்படி அவர்கள் பதவி விலகியுள்ளனர். குஜராத் மாநில பாஜகவின் பல்வேறு அமைப்பு ரீதியிலான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த மாத தொடக்கத்தில் குஜராத் பாஜக தலைவராக இருந்த மத்திய அமைச்சர் CR பாட்டீல் பதவி விலகினார். அவருக்கு பதிலாக மத்திய இணையமைச்சர் ஜகதீஷ் விஸ்வகர்மா அப்பதவியை ஏற்றார். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி குஜராத் முதல்வராக பூபேந்திர படேல் 2வது முறையாக பதவியேற்றார். இந்நிலையில் அவரின் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதில் புது முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 182 உறுப்பினர்களை கொண்ட குஜராத் சட்டப்பேரவையில் 27 பேர் வரை மொத்த MLAக்களில் 15% அமைச்சர்களாக பதவி வகிக்க முடியும். புதிய அமைச்சரவை வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணிக்கு பதவியேற்க இருக்கிறது. குஜராத்தில் கடந்த சுமார் 25 ஆண்டுகளாக பாஜக தொடர்ந்து ஆட்சியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் பூபேந்திர படேலை தவிர்த்து அமைச்சர்கள் அனைவரும் நேற்று ராஜினாமா செய்த நிலையில் இன்று புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது. அதில் ஒரு அமைச்சராக பிரபல கிரிக்கெட் வீரர் ஜடேஜாவின் மனைவி ரிவாபா இடம்பெற்றுள்ளார். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சொந்த மாநிலமான குஜராத்தில் கடந்த 2022இல் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதன் மூலம் பூபேந்திர படேல் 2வது முறையாக முதலமைச்சர் பதவியை தக்க வைத்து கொண்டார். அவரது அமைச்சரவையில் 16 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தனர். அதில் 8 பேர் கேபினட் அந்தஸ்துடன் மற்றவர்கள் இணை அமைச்சர்களாகவும் இருந்தனர்.
குஜராத் சட்டசபையில் 182 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் மாநில அரசில் 27 பேர் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% பேர் அமைச்சர்களாக பதவி வகிக்க முடியும். அந்த வகையில் மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என நேற்று காலை அரசு அறிவித்தது. அதற்கு வசதியாக முதலமைச்சர் பூபேந்திர படேலை தவிர மற்ற அமைச்சர்கள் அனைவரும் மாலையில் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் நேற்று அறிவித்தபடி 26 பேர் கொண்ட புதிய அமைச்சரவை பட்டியலை குஜராத் அரசு இன்று காலை வெளியிட்டது. அதில் கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா, ஸ்வரூப்ஜி தாலூர், பிரவீன் குமார் மாலி, ருஷிகேஷ் படேல், தர்ஷனா பஹேலா, குன்வர்ஜி பவாலியா, அருண் மோத்வாடியா, பர்ஷோத்தம் சோலாங்கி, ஜிதேந்திர வாஹானி, பிரபுல் பன்ஷோரியா, ஹர்ஷ் சங்வி, கனுபாய் தேசாய் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கடந்த அமைச்சரவையில் இருந்த 9 பேருக்கு இந்த முறை அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். காந்தி நகரில் நடந்த விழாவில் அம்மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான JP நட்டா கலந்து கொண்டார். இந்த புதிய அமைச்சரவையில் பிரபல கிரிக்கெட் வீரர் ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா இடம்பெற்றுள்ளார். அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த நிலையில் தற்போது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ரிவாபா ஜடேஜா ஜாம்நகர் வடக்கு தொகுதியின் பாஜக MLAவாக உள்ளார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த 3 ஆண்டுகளாக MLAவாக செயல்பட்டு வரும் இவருக்கு தற்போது அமைச்சர் பதவி கிடைத்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குஜராத் புதிய அமைச்சரவையில் 8 பேர் அமைச்சர்கள் OBC பிரிவை சேர்ந்தவர்கள், 6 பேர் படிதார் சமுதாயத்தை பிரிவை சேர்ந்தவர்கள், 4 பேர் பழங்குடியின பிரிவை சேர்ந்தவர்கள், 3 பேர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், 2 பேர் ஹிஸ்தாரியாஸ் பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்கள் தவிர பிராமணர் மற்றும் ஜெயின் லகுமதி பிரிவினருக்கு தலா ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போதைய அமைச்சரவை மாற்றத்தின் போது 25 பேர் அமைச்சர்களாகி உள்ளனர். முதல்வர் பூபேந்திர படேலை சேர்த்தால் மொத்த எண்ணிக்கை 26 ஆக உள்ளது. இதன் மூலம் இன்னும் ஒரு இடம் மட்டுமே அமைச்சரவையில் காலியாக உள்ளது. இந்த நிலையில்தான் மோடியின் சொந்த மாநிலத்திலேயே அவருக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக பாஜகவின் செயல்பாடுகள் மோடியின் சொந்த மாநிலத்தில் பொதுமக்களால் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது. இதனால் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்களே இந்த ஆட்சியை வேண்டாம் என்று முடிவு எடுத்து அவர்களே ராஜினாமா செய்து வருவதால் மோடிக்கு பெரும்பான்மை குறைந்து அவர் விரைவில் ராஜினாமா செய்ய முடிவெடுத்து இருப்பதாகவும், மேலும் இதன் மூலம் பிரதமர் பதவியை மோடி விரைவில் ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.